நமச்சிவாயம். ஜெய் வராகி. டிசம்பர் மாத பலன்கள். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, பொதுவாக இந்த டிசம்பர் மாதம் தொழில் முடக்கம் சரியாகும். நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரிதான், தொழில் முடக்கங்கள், பிஸ்னஸ் லாக் ஆகுது. டோட்டலாக எதையுமே செய்ய முடியாமல் க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துடுது. அது குடும்பமானாலும் நிறைய அன்பர்களுக்கு குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். ஏன்னா கடன் வளர்ச்சி அடைஞ்சிரும். இவங்க சாதாரணமாக ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்க ஆரம்பித்து அது 5 கோடி ரூபாயில் நிற்கும். அது 50 லட்ச ரூபான்னு நிற்கும். வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டின்னு. அப்போது இந்த தொழில் முடக்கம்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்களால அதை சமாளிக்க முடியாது. அப்போ கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை அது சார்ந்த பயமாக இருக்கலாம், அல்லது தொழில் அமைப்புகளாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு முடக்கம் இருக்குமே ஆனால், என்னால் ஒன்றுமே செய்ய முடியல சார், முடக்குனா என்ன, என்னால் நான் அடுத்து என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலை. அது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க சாமி, நான் அப்படியே டோட்டலாக ஸ்டக் ஆகி நிற்கிறேன். கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அந்த முடக்கு நிவர்த்தி ஆவதற்கான காலம். அதே போல தான் உத்தியோகம், வேலை கிடைக்கிறது. நிறைய நாளாக நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், ஜாப் தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு சரியாக வேலையை அமையலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் மேஷராசி என்பவர்களை இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அப்போ வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பொதுவாக புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதையும் நான் ஜாப் தேடுறேன், வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சாமி அப்படின்னாக்கா, நிச்சயம் ரொம்ப நாளாக வேலை தேடக்கூடியவங்க, 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா, 6 மாதமா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படி உண்மையிலே அது தட்டி தட்டி போகுதுன்னா அப்போ உங்கள் ஜாதகம்தான் பிரச்சனைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். இவ்வளோ முயற்சி எடுத்துட்டேன் சாமி, ஆனால் ஜெயிக்கவே இல்லை. எத்தனை விபி வரையிலும் நான் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன், ஜாயிண்டிங் லெட்டர் மட்டும் தரமாட்டுறாங்க. செலக்ட் ஆகிடுறேன், எல்லாமே பண்ணிடுறேன், அந்த ஜாயிண்டிங் லெட்டர் மட்டும் தரமாட்டுறாங்க. தள்ளி தள்ளி போகுது. அப்போது பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில். அப்போ அதற்குரிய வழிபாடுகளை அறிந்து அந்த தடையை நீக்குவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் செய்யணுமோ அதை அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதம் வேலை கிடைக்கும். கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. அதே போல் சிறு சிறு விபத்துக்கள், கீழே விழுந்துறது, அடிபடுறது, ஃப்ராக்சர்ஸு, ஆப்ரேஷன்ஸு, சின்ன சின்ன விபத்துக்கள், ஆக்சிடெண்ட்டு, அல்லது இது சார்ந்த வம்பு வழக்குகள், அந்த மாதிரியெல்லாம் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட இந்த செவ்வாய் அஸ்தங்கம் ஆகிறது, சுக்கிரன் அஸ்தங்கம் ஆகிறது, இதெல்லாம் நான் முன்பதிவில் சொல்லியிருந்தேன், ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள், பண முடக்கங்கள், கையில் டிரான்சாக்ஷன் இல்லாமல் இருக்கிறது, பணம் முடக்கம் வருவது, அல்லது ஆளையே முடக்கி போட்டு வச்சுருப்பது, ஒன்றும் செயல்படாமல் முடியாமல் முடக்கி வச்சிருப்பது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட முடக்குகள் நிவர்த்தியாகும். அதே போலத்தான் தொழில் அமைப்புகள். உங்கள் பிஸ்னஸில் எந்த மாதிரியான கஷ்டங்கள், ரொட்டேஷனாக இருக்கலாம், அல்லது சரியாக ஆர்டர்ஸ் வராமல் இருக்கலாம். இல்லை ஆர்டர்ஸ் இருக்குது, எனக்கு ஆர்டர்ஸ்லாம் நல்லபடியாக இருக்குது, பட்டு அந்த ஆட்கள் சரியாக லேபர்ஸ் சரியாக அமையலை, இல்லை லேபர்ஸ் நல்லா இருக்கிறாங்க, ஆர்டர்ஸ் சரியாக அமையலை. அது மாதிரிலாம் ஒன்று சரியாக இருக்கும், இன்னொன்று சரியில்லாமல் போயிடும். இது எல்லாமே டைம் அவுட்டு தான்.
அப்போ இந்த கால நேரங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். சில இடங்களில் இட பிரச்சனையாக இருக்கும், சில இடங்களில் இட தோஷமாக இருக்கும், வாஸ்து தோஷமாக இருக்கும், சம்திங் ராங் அந்த பூமியில். அதெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம், நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் இந்த இடதோஷ நிவர்த்தி, வாஸ்து தோஷ நிவர்த்தி, அதெல்லாம் முடக்கு நிவர்த்தி, இதெல்லாம் அதுக்கான வழிபாடுகள். அப்போ இதெல்லாம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் சென்டரில் நீங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக அந்த தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும். நிச்சயமாக வராத பணங்காசுகள் வந்து சேரும், கவலை வேண்டாம். மேஷ ராசி அன்பர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, அப்போ இதெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான், பொதுவான குறிப்புகள். இப்போ பொதுவான குறிப்புகளே உங்களுக்கு பொருந்தும் போது இன்னொன்று அக்யூரேட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குமே, ஆனால் அதை இன்னும் கூட துல்லியமாக சொல்ல முடியும். அப்போ உங்களுடைய யாராக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், ஒருவருக்கு துன்பம் வருதுன்னா அவனுடைய பிறப்பு ரகசியம், அவனுடைய கர்மா தான் காரணமாக இருக்கும். அந்த கர்மா எப்படிப்பட்டது, என்ன மாதிரியான பாவத்துவமான கர்மா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் சுட்டி காட்டும். அவள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு துல்லியமாக அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நீங்களும் நினைத்ததை போல நினைத்த வாழ்க்கையை உங்களாலும் வாழ முடியும். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஜோதிடமாகட்டும் இல்லை பிரசன்னமாகட்டும், ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்னம்தான் வழி, வேறு மார்க்கம் இல்லை. பிரசன்னமாகட்டும், அதே போல் பொருத்தங்கள், மெயினாக திருமண பொருத்தங்கள், முகூர்த்த நாள் குறிப்பது, இதெல்லாம் ரொம்ப முகூர்த்த நாள் குறிக்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறது தெரியலை. ஸோ முகூர்த்த நாள் குறிப்பது, வாஸ்து பூச்சிகள், கடை பூச்சிகள், கம்பெனி பூச்சிகள், ஸோ எதுவாக திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் கைராசியான முறையில் வாராகியின் துணை கொண்டு அம்பாளுடைய ஆசீர்வாதம் கைராசியான முறையில் செய்து தரப்படும். நல்லதே நடக்கட்டும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.